வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல இன்டர்னல் எனர்ஜி ஆஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன் பத்தி ஓரளவு டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோத் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா வரைக்கும் பார்க்க போறோம். இந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அது எது ரிலேட்டடான ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பை both work and heat. So இது சம்பந்தமான ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So first இப்போ நம்ம பார்க்க போறது ஜீரோத் லா. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும், வெப்பம் சம்பந்தமான இயக்கங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், தெர்மோடைனமிக்ஸ் சொல்றோம். அப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுது, சரியா? அப்போ அந்த மாதிரி சில விதிமுறைகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்றோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தான் ஜீரோத் லா. அப்ப இந்த ஜீரோத் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, if two systems are in thermodynamic equilibrium with a third, they are in thermodynamic equilibrium with each other. இதுல equilibrium அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, இது நமக்கு புரிஞ்சாதான் இவங்க சொல்ல வர லா என்னன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் புரியும். அப்போ இந்த equilibrium அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் கூட நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர் புஷ் பண்றேன்னு வச்சுப்போம், அவரும் என்ன மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு கையை வச்சு என்ன புஷ் பண்றாருன்னு வச்சுப்போம். சோ எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அவரும் சாய மாட்டார், நானும் சாய மாட்டேன். ஈக்குவல் எனர்ஜி கொடுத்து ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பண்றதுனால ஒரே பொசிஷன்ல தான் நிப்போமே தவிர ரெண்டு பேரும் விலகி போறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸா இருக்குது. இதை ஒரு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதே ஈக்குலிபிரியம் நீங்க தெர்மலா இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சிஸ்டம் இருக்கு, அட்டாச்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தெர்மலி கண்டக்டிங் வால் இருக்குன்னு வச்சுப்போம். இவர் 100 டிகிரி செல்சியஸ், ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கும் 100 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். இவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகாது. ஏன்? இவரும் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்காரு, ஆப்போசிட்ல இருக்கிறவரும் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்காரு. சோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது, பட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது இல்லை. ஏன்? ஈக்குவல் எனர்ஜி என்ன செய்யுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம்னு சொல்றோம். என்ன மாதிரியான ஈக்குலிபிரியம் சொல்றோம்? தெர்மல் ஈக்குலிபிரியம்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ if two system are in thermodynamic equilibrium with a third அப்படின்னா என்ன, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் பாருங்க. இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 3 சிஸ்டம் அட்டாச்ட் ஆயிருக்கு. A B C அப்படின்னு சொல்லி 3 சிஸ்டம் இருக்குது. இந்த 3 சிஸ்டத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. A and B சிஸ்டம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இன் பிட்வீன்ல ஒரு லேயர் இருக்கு பாருங்க, அது ஒரு இன்சுலேட்டட் வால். அந்த இன்சுலேட்டட் வாலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடியாபேட்டிக் வால்னு சொல்றோம். அடியாபேட்டிக் வால் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அடியாபேட்டிக் வால் அப்படிங்கிறது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விடாது. அப்போ ஏ பி இவங்க ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, தெர்மலி நான் கண்டக்டட்னு சொல்லலாம். அடுத்து இந்த சிஸ்டம் சியை பாருங்க. இந்த சி சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி இடையில ஒரு லேயர் இருக்கு பாருங்க. இந்த லேயர் பாத்தீங்கன்னா டயாதெர்மிக் வால்னு சொல்லுவோம். டயாதெர்மிக் வால் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அப்படியே அடியாபேட்டிக் வாலுக்கு ஆப்போசிட். இவர் தெர்மலி கண்டக்டிங் வால். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி இருக்கும், கண்டிப்பா ஹீட் கண்டக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இஃப் டூ சிஸ்டம் ஆர் இன் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் வித் எ தேர்ட், யார் தேர்ட் சிஸ்டம்? சி. ஃபார் எக்ஸாம்பிள் இவரு 70 டிகிரி செல்சியஸ்ல இருக்காருன்னு வச்சுப்போம். பியும் பாத்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். ஏவும் பாத்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். அப்போ ஏ சி கூட ஈக்குலிபிரியமா இருக்குது, பி சி கூட ஈக்குலிபிரியமா இருக்குது. அப்படிதான் அர்த்தம் இல்லையா? ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஈக்குவல் எனர்ஜி ரெண்டு பேருமே மோதிக்கிறதுனால ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் தெர்மலி கண்டக்டிங் வால் தான், தெர்மலி கண்டக்டிங் வாலா இருக்கிறதுனால தான் ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் சேம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு இடையில ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுது. சி கூட இவங்க ரெண்டு பேருமே ஈக்குலிபிரியமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏ அண்ட் பி எப்படி இருப்பாங்க, தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமா தான் இருப்பாங்கன்றது சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ சி பி 3 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஏ சி கூட தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்காங்க, சி பி கூட தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்காங்க. அப்போ ஏ சி கூட தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கு, பி சி கூட தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்குது அப்படின்னா ஏ அண்ட் பி எப்படி இருக்கணும், கண்டிப்பா தெர்மலி ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். அதுதான் they are in thermodynamic equilibrium with each other னு சொல்றாங்க. சோ இத பத்தி சொல்றது தான் ஜீரோத் லான்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா U is equal to Q plus W. டெல்டா U னா நமக்கு தெரியும் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி. Q அப்படிங்கிறது ஹீட் நமக்கு தெரியும், W ஒர்க்னு தெரியும்.
ஸோ இதை நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இவங்க ரெண்டு பேரும் பாத் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏன் இவரை ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றோம், இவங்க ரெண்டு பேரும் ஏன் பாத் ஃபங்க்ஷன் சொல்றோன்றதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அப்போ ஹீட் அண்ட் ஒர்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும்பொழுது தான் டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்போ சப்போஸ் Q is equal to 0ன்னு வச்சுப்போம், W is equal to 0ன்னு வச்சுப்போம். ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் சிஸ்டமா இருக்குன்னு வச்சுப்போம். அதுதான் என்ன சொல்றாங்க, the energy of an isolated system is constant சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஹீட் எக்ஸ்சேஞ்சஸும் நடக்கல, ஒர்க் டன்னும் நடக்கல. அப்போ ரெண்டு பேருமே ஜீரோல இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ டெல்டா யூ எப்படி இருக்கும், equal to 0 தான் இருக்கும். ஏன் Q is equal to 0, W is equal to 0ன்னு சொல்லும் பொழுது ஹீட் எக்ஸ்சேஞ்சஸும் நடக்கல, ஒர்க்கும் நடக்கல அப்படின்னும் பொழுது பட் டெல்டா யூ அப்படிங்கிறதுனா டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி. அந்த டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்னு ஒன்று இருக்கணும். தி இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டுமே எனக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கல, ஒர்க் டனும் நடக்கல. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்போ இந்த டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, அந்த சிஸ்டம்ல ஹீட் அண்ட் ஒர்க் ரெண்டும் நடக்கல தான், அந்த டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி நடக்கல தான். பட் அந்த சிஸ்டத்து உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் தான் நடக்கலையே தவிர பட் இன்டர்னல் எனர்ஜி அப்படியே தான் இருக்குது, கான்ஸ்டன்டா இருக்குது. அதை தான் என்ன சொல்றாங்க, the energy of an isolated system is constant. டிஃபரன்சியேஷன் தான் ஆகலையே தவிர பட் அந்த எனர்ஜி எப்படி இருக்குது, அப்படியே கான்ஸ்டன்டா இருக்குது. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்றாங்க. நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பத்தி ஆண்டோன் லவாய்சர் சொல்லியிருப்பாரு, மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவார். அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ல அதே தான் இங்க எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. சக்தியை நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுங்கிறது தான் இந்த லா சொல்றது. அப்போ அந்த எனர்ஜி அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்டா தான் இருக்கு. எது வரைக்கும் ஹீட் பாஸ்ட் இன்டு த சிஸ்டம் ஆர் லீவ்ஸ் த சிஸ்டமா இருக்கலாம். சப்போஸ் ஹீட் பாஸ்ட் இன்டு த சிஸ்டமா இருந்தா எப்படி இருக்கும், பிளஸ் கியூவா இருக்கும். ஹீட் லீவ்ஸ் த சிஸ்டமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மைனஸ் கியூவா இருக்கும். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பிளஸ் டபிள்யூவா இருக்கும். ஒர்க் டன் பை த சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் டபிள்யூவா இருக்கும். ஏன், சிஸ்டத்துல இருந்து ஒர்க் வெளியில நடக்கும் பொழுது மைனஸ் டபிள்யூவா இருக்குது, சிஸ்டத்துல ஒர்க் நடக்கும் பொழுது பிளஸ் டபிள்யூவா இருக்குது. ஹீட் சிஸ்டத்துல இருந்து வெளியில போகும்பொழுது மைனஸ் கியூவா இருக்குது, ஹீட் சிஸ்டத்து உள்ள என்டர் ஆகும்பொழுது பிளஸ் கியூவா இருக்குது. ஓகேவா, அப்ப இது ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. சரியா, அப்ப இது ரெண்டுமே நடக்கலன்ற பட்சத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் லா பார்ப்போம். செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, the entropy of the universe always increase or that perpetual motion of machines is impossible னு சொல்லுது. இதுல என்ட்ரோபினா என்னன்றது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த செகண்ட் லா புரியும். என்ட்ரோபி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரம் ஆர்டர் டு டிஸ்ஆர்டர், அதாவது ஒரு ஒழுங்குமுறையிலிருந்து ஒழுங்கற்ற நிலையை நோக்கி ஓடுறது தான் நம்ம என்ன சொல்றோம், என்ட்ரோபின்னு சொல்றோம். இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். பட் பிராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூன்ல நீங்க கேஸை ஃபில் பண்ணிக்கோங்க. கேஸை ஃபில் பண்ணி டைட்டா க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ சம் ப்ரெஷர்ல அந்த கேஸ் மாலிகூல்ஸ் அந்த பலூன்ல இருக்கு. ஒரு ஊசி எடுத்து குத்தினா சரிங்க, அது வெடிக்க சரிங்க. வெடிச்ச உடனே என்ன நடக்கும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிகூல் சரௌண்டிங்ல சடனா எக்ஸ்பாண்ட் ஆகி போயிடும், அட்மாஸ்பியர்ல கலந்துரும். ஓகேவா, இங்க என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த கேஸ் பலூன்ல சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் ஒரு ஒழுங்குமுறையில இருந்துச்சு. ஒழுங்குமுறைனா நான் சொல்றது அங்கேயும் கொலிஷன்ல தான் இருந்திருக்கும் அந்த மாலிகூல்ஸ்லாம். பட் ஒரு சர்டன் வால்யூம்ல இருந்துச்சு. நீங்க அந்த கேஸ் பலூனை வெடிக்க செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் மாலிகூல் சடனா என்ன செஞ்சிருச்சு, அட்மாஸ்பியர்ல எக்ஸ்பாண்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ என்ட்ரோபி என்ன செஞ்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க இங்க வாங்க, the entropy of the universe always increase அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் விரிவடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூ மில்கி வேஸ், நம்பர் ஆஃப் சோலார் சிஸ்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, புதுசா இந்த பிரபஞ்சத்துல உருவாகிட்டே இருக்கு, எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது பிரபஞ்சம். அப்போ இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா. இந்த நீங்க கேஸ் பலூன்ல அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கேஸ் பலூன்ல நீங்க என்ன செய்றீங்க, ஹை பிரஷர்ல இருந்துச்சு, நீங்க அதை வெடிக்க செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு இல்லையா, அந்த கேஸ் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு இல்லையா, அதே மாதிரியே இந்த பிரபஞ்சமும் விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன, ஃப்ரம் ஆர்டர் டு டிஸ்ஆர்டர், ஒரு ஒழுங்குமுறையிலேருந்து ஒழுங்கற்ற நிலையை நோக்கி கலைஞ்சு போறது தான் நம்ம என்ன சொல்றோம், என்ட்ரோபின்னு சொல்றோம். என்ட்ரோபி இன்க்ரீசஸ்னு சொல்றோம். பட் இந்த என்ட்ரோபியை பத்தி இன்னும் கூட நம்ம நிறைய டீடைலா பேசலாம். பட் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா புரியணுன்றதுக்காக இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ தட் perpetual motion of machines is impossible. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சத்துல
தொடர்ச்சியா இயங்கக்கூடிய இயந்திரங்கள் அப்படிங்கிறது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா இல்லங்கிறாங்க. நீங்க இன்டர்நெட்ல சில வீடியோஸ்லாம் கூட பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியா இயங்குற மாதிரியான ஃப்ரீ எனர்ஜி மெஷின்ஸ் சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது செஞ்செல்லாம் கூட காமிப்பாங்க. பட் அது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக்கலா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ எப்படி சார் அதெல்லாம் இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிருக்கலாம். பட் இன்ன வரைக்குமே ஃப்ரீ எனர்ஜி மெஷின்ஸ் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்றது தான் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணாலும் கூட ஒரு செர்டன் பீரியட் வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நின்றுடும். ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பேசுறது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் லா என்னன்னு பார்ப்போம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் concerns the entropy of an object at absolute zero temperature and implies that it is impossible to cool a system all the way to absolute zero. ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுல some gas molecules இருக்குன்னு வச்சுப்போம். அதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியுமா? ஃபுல் டெம்பரேச்சரையும், அதாவது அதில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றது தான் இந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எப்படி சார் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கேஸ் மாலிகூல்ஸோட டெம்பரேச்சர் நான் ரெடியூஸ் பண்றேன். ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்கேல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ் ஸ்கேல்னு வச்சுப்போம். செல்சியஸ் ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ -273 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னால ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் எனக்கு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல். கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம்ல சம் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் இருக்கு, அவருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். அந்த கைனடிக் எனர்ஜியை நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 0வா தான் இருக்க முடியும். 0 கெல்வின்ல 0 கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த சிஸ்டம்ல டோட்டலா எனர்ஜியே இல்லைன்னு அர்த்தம். அப்படி செய்ய முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு சாம்பிள் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பண்ணணும். நீங்க எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணாலும் சரி தானே, அந்த சாம்பிள் இருக்கக்கூடிய எனர்ஜியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அங்க என்ட்ரோபி இருக்காதுன்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க வால்யூம் இல்லை. வால்யூம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க டெம்பரேச்சர் இருக்கணும். டெம்பரேச்சர்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அல்லது அந்த மேட்டர்ஸ் சம் வால்யூம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்க முடியும். அப்போ அந்த மேட்டர்ஸ் அல்லது அந்த மாலிகூல்ஸ்ல டெம்பரேச்சரே இல்லை, அதாவது கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இல்லை. கைனடிக் எனர்ஜி இல்லாம ஒரு சாம்பிள் எப்படி இருக்க முடியும்? அவருக்கு எப்படி வால்யூம் இருக்க முடியும்? அவருக்கு வால்யூம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் மேபி சாலிடா இருக்கணும், அல்லது லிக்விடா இருக்கணும், அல்லது கேஸா இருக்கணும். இவங்க எல்லாமே எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எனர்ஜி டெம்பரேச்சர்ல இருந்து கிடைக்குது. அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, ஒரு சாலிட் ஸ்டேட்டா இருக்காங்க, ஒரு லிக்விட் ஸ்டேட்டா இருக்காங்க, ஒரு கேஸ் ஃபேஸா இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நீங்க அப் டு -273.15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுறீங்க அப்படின்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் இருந்தா கூட கெல்வின் ஸ்கேல்ல நமக்கு டேட்டா கிடைச்சிடும். ஏன்னா வெரி சென்சிட்டிவான ஸ்கேல் கெல்வின் ஸ்கேல். எவ்வளவு மினிமம் டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி சார், ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் டெம்பரேச்சர் 0ன்னு சொல்றாங்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். செல்சியஸையும் கெல்வினையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்க ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருப்பீங்க, அது சாலிடா இருக்கும், ரொம்ப சில்னஸா இருக்கும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்லும் பொழுது கெல்வின் ஸ்கேல்ல பார்த்தீங்க அப்படின்னா 273 கெல்வின்ல இருக்குது ஒரு ஐஸ் கியூப். 0 டிகிரி செல்சியஸ்ல தான் வாட்டர் ஐஸ் கியூபா மாறும். அப்படி ஐஸ் கியூப்ஸா இருக்கும் பொழுது அவருடைய கெல்வின் ஸ்கேல் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 273 கெல்வின்ல இருக்காரு. அதுக்கு மேற்கொண்டு எகைன் நீங்க என்ன செய்யறீங்க, 0 வரைக்கும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணணும். எகைன் அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்றதுக்கு முடியுமா அப்படின்னா அப் டு 0 வரைக்கும் செய்யறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்க என்ட்ரோபியே இருக்காது. அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கியூப்ஸ்னு ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா, அந்த வால்யூம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன், அந்த ஐஸ் கியூப்ஸா இருக்கணும்னா கூட இந்த கெல்வின்ஸ் ரீடிங்ல இவ்வளவு இருந்திருக்கணும். இது இருந்தாதான் அவர் ஒரு ஐஸ் கியூபாவே இருப்பார், அந்த சாலிடாவே இருப்பார். அப்ப என்ட்ரோபியே போயிடும். என்ட்ரோபி இல்லைன்னும் பொழுது வால்யூம் எப்படி அங்க இருக்கும்? அப்போ அங்க என்னதான் நடக்கும்னு கேட்டீங்கன்னா சுத்தமா வால்யூம் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லைன்னும் பொழுது என்ட்ரோபியை பத்தி பேசுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அப்போ இதைத்தான் சொல்றாங்க, concerns the entropy of an object at absolute zero temperature. இந்த absolute zero temperature அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, -273 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, அதாவது -273.15 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா 0 கெல்வினுக்கு ஈக்குவலா இருக்குது. இதைத்தான் நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்றோம். அந்த 0 கெல்வின்ல கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 and implies
that it is impossible to cool a system all the way to absolute zero. எப்படி வேணாலும் அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க, பட் அப்சல்யூட் ஜீரோ கொண்டுட்டு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ இதை பத்தி சொல்றது தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் யூ இன்டர்னல் எனர்ஜியை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 கண்டிஷன்லையும் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குன்றத எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. நோ ஹீட் அப்சர்வ்ட் பட் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு சொல்றாங்க. Q ஹீட் நமக்கு தெரியும், W ஒர்க் நமக்கு தெரியும். ஸோ நோ ஹீட் அப்சர்வ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? Q ஜீரோவா இருக்குது, பட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா எப்படி இருக்கும்? மைனஸ் டபிள்யூவா இருக்கும். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் டபிள்யூனா எப்படி இருக்கும்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட், நோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பட் Q amount of heat is taken out. No work done on the system என்ன அர்த்தம்? W எப்படி இருக்குது? ஜீரோவா இருக்குது, பட் Q amount of heat is taken out. Q amount of heat is taken out என்ன அர்த்தம்? சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட் வெளியில் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ மைனஸ் Q வரும். ஓகேவா? அப்போ டெல்டா U is equal to மைனஸ் Q. நெக்ஸ்ட், W amount of work is done by the system அப்படின்னா என்ன செய்வோம்? மைனஸ் டபிள்யூன்னு போட்டுக்குவோம். ஏன்? சிஸ்டம் ஒர்க் பண்ணிருக்கு, அப்போ நெகட்டிவ்ல வந்துடும் ஒர்க்கு. நெக்ஸ்ட், அண்ட் Q amount of heat is supplied to the system அப்படின்னா சிஸ்டத்துக்கு நான் ஹீட் கொடுத்துருக்கிறேன், அப்போ எப்படி எழுதணும்? பிளஸ் Q. ஓகேவா? அப்போ Q டெல்டா U is equal to பிளஸ் Q மைனஸ் W. இங்கே பிளஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, Qன்னு போட்டாலே அது பாசிட்டிவ்ல இருக்கிறது தான் மீனிங். அப்போ டெல்டா U is equal to Q மைனஸ் W. ஓகேவா? அப்போ இவங்க கேட்ட ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.